படிப்பதற்காக இங்கே வந்தார். ஆனால் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ் புலமை அவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட. அந்த தமிழ் புலமை என்னாச்சுன்னா கேமராவில் தான் அவர், எல்லோரும் நினைப்பாங்க அவர் கேமராமேன், மோர் தென் அ கேமராமேன். வெரி குட், பெரிய கவிஞன், தமிழ் மேலே பெரிய ஆர்வம் கொண்ட மனிதன். அவர் சேர்த்தது பூரா என்னென்னா நல்ல உள்ளங்களை தான் சேர்த்தாரே ஒழிய பெரிய அளவிலே அவர், ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார் பணம் எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்லுவார். அதை போல் வாழ்ந்து காட்டியவர். 75 வயது, 75 வயசானாலும் பெரிய லாஸ் ஃபார் சினிமா. இது எல்லாரும் சொல்கிற வார்த்தை மாதிரி இல்லை, இவர் உண்மையிலே பெரிய லாஸ் சினிமாவுக்கு. ஆனால் அப்பேற்பட்ட கலைஞர் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவார், யூனியன் விஷயத்துலலாம் தலையிடுவார், எல்லாத்துலேயும் பேசுவார், எல்லாருக்கும் நல்ல அறிவுரையாளர். பெரிய கலைஞனை இழந்து விட்டோம். நான் அவரோட அவ்வளோ ஒர்க் பண்ணதே இல்லை, பட் ஸ்டில் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் அவருடைய நான் நிறைய தடவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நல்ல மனிதன், நல்ல இதயம், அவர் ஆத்மா சாந்தி. நன்றி. திரைப்பட உலகின் மாமேதை, கவிஞர், மிகப்பெரிய இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் நம்மிடம் இருந்து இன்றைக்கு விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். அவருடைய எழுத்துக்களும் அவர் வடித்த ஓவியங்களும் இன்றைக்கும் திரைப்படங்களாக நம் முன்னே காட்சி தருகின்றன. திரைப்படத்துறையிலே பல பாடல்களுக்கு நான் எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்திலே என்னை அழைத்து மறுபடியும் படத்திலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை தந்தார். அந்த படம்தான், அந்த பாடல்தான் ஆசையை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா என்ற பாடல். 4 பேருக்கு தெரிந்த ரவி பாரதியை உலகத்தினுடைய பார்வைக்கு எடுத்து சென்ற பெருமை பாலுமகேந்திரா அவர்களுக்கே உரியது. நான் பாலுமகேந்திரா அவர்களை ஒரு இயக்குனராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மனிதநேயராக பார்க்கிறேன், மாபெரும் படைப்பாளியாக பார்க்கிறேன். அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, இயக்குனர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கேமரா படப்பிடிப்புக்கு தலைவராக விளங்கியவர். எந்த காட்சியையும் ஒரு கவித்துவமாக எடுக்கின்ற ஆற்றல் பெற்றவர். அதனாலே தான் அவருக்கு கேமரா கவிஞர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சிறப்புகள் யாருக்கும் கிடையாது. ஒரு காட்சி இன்றைக்கு பேசப்படுகிறது என்றால் அவருடைய அந்த டேக்கிங்ஸ் என்று சொல்லுவார்களே, அதனால் பேசப்படுகிறது. அதே போன்று ஒரு படப்பிடிப்பினால் பேசப்படுகிறது, இயக்குனரால் பேசப்படுகிறது, அந்த டான்ஸ் மூமெண்ட் என்று சொல்வார்களே அதனால் பேசப்படுகிறது. இப்படி பல்வேறு கோணங்களிலே மிகப்பெரிய திறமையை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய ஒரே திரைப்பட இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள். அவர் ஒரு சரித்திரம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு சகாப்தம் என்று சொல்வேன். அவருடைய மறைவு திரைப்பட உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. நான் ஒரு வாரத்திற்கு முன்னாலே இங்கு வந்து அவரை சந்தித்து விட்டு சென்றேன். அப்பொழுது என்னிடம் அப்படி பேசிக் கொண்டிருந்தார். தலைமுறைகள் படம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பார்க்கிறேன் என்று சொன்னேன். அதற்குள் இந்த தலைமுறைக்கே இப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் விட்டு சென்று விட்டிருக்கிறார். அவர் விட்டு சென்ற பாதையிலே இந்த திரையுலகம் பயணப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்திய திரைவானில், குறிப்பாக தமிழகத்தில் ஒளிப்பதிவாளர்களாலும் ஒளிப்பதிவாளரால் எதையும் சாதிக்க முடியும், முழுக்க ஒரு சினிமாவை மக்களை மனதில் ஆக்கிரமிக்க முடியும் என்று காட்டிய மகான் பாலுமகேந்திரா அவர்கள். அவருடைய படைப்புகள், அவரிலிருந்து உருவான சீடர்கள், மாணாக்கர்கள் அவர் பெயரை இனிமேல் காப்பாற்றுவார்கள். உலக சினிமா வரலாற்றில் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு கலைஞரான பாலுமகேந்திரா அவர்களை நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஒரு சினிமாக்காரனாக எனக்கு ஒரு மாபெரும் துக்கமாக இருக்கிறது. அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
இந்த ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடுவது எண்ணி உண்மையிலேயே மிக மிக வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பதிவு செய்கிறேன். 1991-92 வருடத்தில் இவரோடு வண்ண வண்ண பூக்கள் என்ற படத்தை தயாரிக்கும் பாக்கியத்தை பெற்றவன். இன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழலை சொல்வதற்கு உண்மையிலேயே வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலில் இருந்த நேரத்தில் அந்த படத்தை அவருக்கு தந்தேன். அந்த படம் அவர் பண்ணக்கூடாத அளவுக்கு பல இடையூறுகள் உருவாக்கப்பட்ட போது கூட நான் கடுமையாக என்னுடைய மன உறுதியில் நின்று அவருக்கு அந்த படத்தினை தந்தேன். அதற்குரிய பங்களிப்பை எனக்கு அந்த படத்தின் தேசிய விருதுக்கு என்னை பெறச் செய்து என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று அந்த பரிசை வாங்கிய பிறகு அவரை பார்த்த அந்த பார்வையில் அவர் கனிந்த பார்வையும் அவரோடு பழகிய நாட்களும் என்றுமே மறக்க முடியாது. அந்த படத்தில் தான் தம்பி பாலாவுடைய பங்களிப்பு அபரிதமான ஒரு நிகழ்வு. ஆகவே அவருடைய இந்த சூழலில் அவரை நினைத்து அவரது குடும்பத்தாருக்கும் திரையுலகத்திற்கும் என் இதய அஞ்சலியை செலுத்துகின்றேன். பல்வேறு சங்க துறைகளில் நாங்கள்லாம் பதவி வைத்தாலும் எங்களுக்கு மேலாக எங்களுக்கு ஒரு அன்பான பதவி வைத்தவர் எங்கள் அன்புக்குரிய பாலுமகேந்திரன் அவர்கள். அவர் தமிழ் அன்னை ஈழத்தமிழர்கள் பெரும் பாசம் கொண்டவர். பல விருதுகளை பெற்று தமிழ் கலை உலகமெல்லாம் எடுத்துச் சென்ற ஒரு உன்னமான காமிரா கவிதை எழுதியவர். இன்று அவர் பிரிந்தது இந்த தமிழ் கலை உலக மாபெரும் இழப்பு. அவர் ஆன்மா சார்ந்தடைய நமது திருமணம். ஒரு தலைமுறைக்கான மாற்றத்தை நிகழ்த்திய ஒரு பிதாமகன் நம்மளை விட்டு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய படைப்புகளால் அவர் என்றைக்கும் நம்ம எல்லாருடைய மனசையும் ஆழமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார். தலைமுறைகள் படத்தை பார்த்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்காக தனிப்பட்ட முறையில் ரிவ்யூக்காக ஒரு மணி நேரம் நான் அப்பாவோட பேசினேன். எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், என்னால் வர முடியல அப்படின்னு. அதுதான் அவர்கிட்ட கடைசியாக பேசினது. அவர் இருப்பார், மறுபடியும் வந்து பார்ப்பாருன்னு நினச்சேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்பயும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற எண்ணத்தோடு தான் எங்களுடைய இறுதி அஞ்சலியை பதிவு செய்யுங்கள். பாலுமகேந்திர சார் வந்து இருக்கிற அப்பா ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தர். இது உடல் மட்டுமே பிரிகிறது, இது மரணம் கண்டிப்பாக இல்லை. அவருடைய படைப்புகள் மூலிமா அவர் என்றைக்குமே வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டே இருப்பார். கடைசியாக அவர் பார்த்து அவர் இன்ஸ்டியூஷன் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாரு. நீ தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது, இதே மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறாரு அப்படின்ட்டு சொன்னார். இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன் நான். இது மறைவு கண்டிப்பாக இல்லை. அவர் என்றைக்குமே வந்து அவர் படைப்பு மூலிமா நம்ம மனசில் வாழ்ந்துட்டே இருக்கோம்.
பாலு மகேந்திரா சாரோட இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு. ஒவ்வொரு புது இயக்குனராக இருக்கட்டும், ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், பாலு மகேந்திரா சார் ஒரு முன்னோடியாக தான் இருந்தார். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஸோ இந்த இழப்பு நிச்சயமாக ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. ஒரு நடிகனாக நான் பார்த்து வியத்த 3ஆம் பிறை, இந்த மாதிரி ஒரு கதை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு பல நாள் யோசிக்கிறது. ஸோ அப்படி ஒரு அருமையான படைப்பாளி இன்னைக்கு நம்மகிட்ட இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. பட் இருந்தாலும் மனதிடத்தையும் நல்ல அமைதியையும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குமாறு இறைவனை வேண்டிக்கிறேன். பாலு மகேந்திரா சார் அவர் மறைவு எல்லாருக்கும் திரையுலகுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். பாலு மகேந்திரா சார் இந்திய திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நம்ம தமிழ் திரையுலகுக்கு பாலு மகேந்திராவுக்கு ஒரு கௌரவம். இன்றைக்கி அவர் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய பேரும் புகழும் இன்றைக்கும் மறையாது. இன்னொரு பாலு மகேந்திரா சாங்கும்போது இன்றைக்கி பல இயக்குநர்களுக்கு தெரியும். இன்றைக்கி வர புது புது இயக்குநர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக என்றைக்கும் அவர் இருப்பார். நிறைய இயக்குநர்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாட்ட கூட அவரை மானசீக குருவாக நினச்சி நம்ம தமிழ் திரையுலகில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தமிழ் திரையுலகுக்கு பல படங்கள் வரலாம், கமர்ஷியல் படங்கள், இந்த மாதிரி நிறைய படம் வந்த டயத்தில் ஒரு மென்மையான கதையை எடுத்து மக்கள் மத்தியில் சேர்த்து அதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் நம்ம பாலு மகேந்திரா சார். அவருடைய புகழ் என்னைக்கு நினைச்சிருக்கு. இந்த நேரத்தில் மனதில் நமக்கு பட்டதையில் உடனே பேச முடியாத மனநிலையாக இருக்குது. ஆனால் அதை மீறி இந்த பதிவில் யோசிக்கும்போது பாலு சார் என்னுடைய ஆரம்பகால படங்களில் இருந்து நான் அவரை பின்தொடர்ந்து வரும்போது முள்ளு மலரும் எனக்கு முதல்ல பரிச்சயமானது ஒரு படமாக மகேந்திரன் சாரும் பாலு மகேந்திரா சாரும் 2 பேரும் இணைஞ்சு கொடுத்த அந்த படம் தான் எனக்கு அவருடைய முதல் அறிமுகமாக இருந்தது. இன்றைக்கி அதுக்கு பிறகு நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்ட பிறகு கூட நான் ஒரு ரசிகனாக இருந்து அவரை பார்த்ததை விட ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு படைப்பாளியாக அவரை பார்க்கும்போது மிகவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு படைப்பாளியாக இருந்தார். ரொம்ப மென்மையான உணர்வும் அதே சமயத்தில் உள்ள கேரக்டர்ஸில் அவர் டீல் பண்ண விதம் இருக்கு பாருங்க, அது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான பதிவாக இருக்குது. எல்லாரும் வர்றோம் எல்லாரும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இருவழி பாதையாத்த வாழ்க்கை இருந்தால் கூட இங்கே என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாலு சார் மிக அருமையான படைப்புகளை விட்டுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீப காலங்களில் அவர் தனக்கு தெரிஞ்சதை தனக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் காலம் கடந்து கூட எனக்கு அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு கூட தோணுது. இருந்தாலும் இப்போ ஒரு 7-8 வருடங்களாக அவர் செய்கிற அந்த விதம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். படைப்பாளி நம்மளை விட்டு போயிருக்கார், ஆனால் அவர் படைத்த படைப்புகளும் நினைவுகளும் நம்மளோடவே இருக்குங்கிற ஒரு பெரிய விஷயம். தமிழ் எழுத்திலிருந்து இங்கே தமிழகம் திரையுலகில் முத்திரை பொறித்த மகத்தான கலைஞன் மறைந்திருக்கிறார். திரையுலகில் நம்முடைய தமிழர்களின் பெருமையை உயர்த்தியவர். உலகளவில் நம்முடைய கலையின் பெருமையை எடுத்துச் சென்ற ஒரு மாபெரும் மகத்தான கலைஞரின் மறைவு ஒட்டுமொத்தத்தில் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்று கூறி அவருக்கு உலகத்தமிழர் பேரமைப்பின் சார்பிலே வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னோட வாழ்நாள் பூராவும் கலை
நல்ல சினிமா இலக்கியம் சார்ந்து இயங்கிட்டு இருந்த ஒரு ஒரு மாமனிதர் இன்னைக்கு வந்து முத்திரையில் இருக்கிறாரு. மனசு ரொம்ப கனமான ஒரு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நிறைய ஆசைப்பட்டிருக்காரு. இந்த சினிமாவுக்காகவும் அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. அவருடைய படைப்புகள் வழியாக தலைமுறைகளாக வந்து தமிழ் சினிமாவில் அவர் எல்லாருக்குமான கொடை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஓகே, நன்றி. பாலு மகேந்திரா சார் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். வர டேரக்டர்ஸ், யங் டேரக்டர்ஸ் கட்டாலும் சரி, இல்லை முன்னாடி டேரக்ட் பண்ணவங்களுக்கு கட்டாலும் சரி, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பல ஹிட் படத்தை எடுத்திருக்காரு. மூடுபனி, முள்ளும் மலரும், இது மாதிரி வீடு. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்து தலைமுறைகள் வந்து சத்யம் தேட்டரில் பார்த்தேன். அப்போ அந்த படம் பார்க்கும்போது வந்து டேரக்டர் கே பாலச்சந்தர் சார் வந்து தனியால் அவர் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டேரக்டருக்கும் நம்ம பாலு மகேந்திரா சார் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கார். நிச்சயமாக அவருடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. டோட்டலாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்கள தெரிஞ்சு வாழ்கிற சினிமா குடும்பங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக பாலு மகேந்திரா சார் மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம மிகவும் இழந்துட்டோன்றது தான் உண்மையான விஷயம். நிச்சயமாக இழந்தாலும் அவர் எப்பயுமே அவருடைய படைப்புகள் நம்மளோட மனசில் நிற்கும். அவரும் எப்பயுமே நம்ம மனசில் நிற்பார்.
தமிழ் ஈழத்தில் மட்டக்களப்பில் அமுதகளி என்கிற என்னுடைய ஊர், தந்தையார் ஊர். அங்கே என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே வேலி. என்னுடைய வீடு இந்த பக்கம், பாலுமகேந்திராவினுடைய வீடு அந்த பக்கம். சின்னஞ்சிறுவனிலிருந்து அவன் என்னோடு நண்பனாகவே வளர்ந்தவன். படிக்கிற காலத்திலும் அப்படியே. அமிர்தகளியில் உள்ள அமிர்தகளி சிவன் மாமாங்கேஸ்வரர் கோயில் தீர்த்தக்கரை, குளக்கரை. அந்த குளக்கரை அந்த இளம் நாட்களில் அவன் அடிக்கடி வந்து போகிற இடமாக இருந்தது. அந்த குளத்தை சுவைப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். அழகை விரும்பியவன். பாலுமகேந்திரா அவனுடைய திருமண அகவையை எய்திய நேரத்தில் அவன் என்னிடம் அகிலாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். அகிலாவினுடைய தந்தையார் எனக்கு மிகவும் வேண்டியவர். அவர் அப்பொழுது தந்தை செல்வாவின் தமிழரசு கட்சியில் ஒரு உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மகள்தான் அகிலா. நான் நாராயணன் என்கிற அகிலாவுடைய தந்தையாரை அணுகி அந்த திருமணத்தின் ஏற்பாட்டை நானே செய்து நானே அந்த திருமணத்தை நடத்தி வைத்தேன். பாலுமகேந்திரா ஒரு பெரிய கலைஞனாக அந்த சின்ன அகவையிலேயே விளங்கினான். தேனருவி என்றொரு இதழ் அவன் நடத்திய இதழ் மிகச்சிறந்த இலக்கிய இதழாக அந்த காலத்தில் தமிழீழத்தில் திகழ்ந்தது. தமிழீழத்தில் வானொலியில் புகழ்பெற்று விளங்கிய சானா என்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, அவர் ஓவியராகவும் இருந்தார். அவருடைய ஓவியங்களை தாங்கி பாலுமகேந்திராவினுடைய தேனருவி இதழ் அப்பொழுது வெளிவந்தது. பாலுமகேந்திராவிடம் சிறுகதையில் ஈடுபாடு, புதினங்களில் ஈடுபாடு அப்பொழுது நிறைய இருந்தது. கையில் ஒரு ஒளிப்பதிவு கருவி, கேமரா, அதனுடனேயே அவன் சுட்டுவான். அது அந்த காலத்தில் மிகச் சின்னஞ்சிறிய ஒளிப்பதிவு கருவி. கண்டதையெல்லாம் படம் எடுப்பான். பூவை படம் எடுப்பான், பறவையை படம் எடுப்பான், மரத்தை, குளத்தை, காண்கிற அழகையெல்லாம் படம் எடுப்பான். திருமணம் முடிந்த உடனே அவன் பூனாவுக்கு திரைத்துறையில் கல்வி பயில்வதற்காக வந்தான். பயின்றான். தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பாளியாக பாலுமகேந்திரா விளங்கினான் என்பது உலகமறிந்த செய்தி. அவன் ஒரு மாமேதை. அவனுடைய துறையில் அவன் ஒரு மாமேதை. அவன் கொண்டு வந்த திரைப்படங்கள் அதற்கு சான்று. தமிழீழத்தை பொறுத்தவரை இயல், இசை, நாடகம் இந்த மூன்றிலும் தலை சிறந்த அறிஞர்கள் தமிழீழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி தங்களுடைய புகழை நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஈழத்து பூதன் தேவனார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவலர் சங்க காலத்திலேயே இங்கு வந்து தன்னுடைய இலக்கிய ஆற்றலை நிறுவினார். மிக பிற்காலத்தில் தாமோதரனார் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்தில் இங்கு வந்து அவர்கள் மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்த காலத்தில் இயல் தமிழை அவர்கள் வளர்த்தார்கள், தமிழ்நாட்டில் வளர்த்தார்கள். அதே போன்று இசைத்துறை என்று எடுத்துக்கொண்டால் விபுலானந்த அடிகளார், அவர் இசைக்கு செய்த தொண்டு எவரும் செய்யவில்லை. மட்டக்களப்பில் காரைதீவில் பிறந்த விபுலானந்த அடிகளார் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் சேர்ந்து அவர் இசையில் ஈடிணையற்ற ஒரு பெரிய மாமேதையாக விளங்கினார். நாடகம் என்று வருகிற பொழுது இயல், இசை, நாடகம், அந்த நாடகத்தின் முதிர்ச்சியான வளர்ச்சி நிலை திரைப்படம், திரையுலகம். அந்த திரைத்துறையில் தமிழீழத்திலிருந்து இங்கே வந்து தன்னுடைய புகழை நிலைநாட்டி மாமேதையாக, ஈடிணையற்ற மாமேதையாக அந்த நாடகத்துறையில், அதன் வளர்ச்சியான திரைத்துறையில் பாலுமகேந்திரா அவர்கள் தன்னுடைய புகழை நிலைநாட்டினார். ஒரு ஈடிணையற்ற கலைஞன். அவனுடைய திரைப்படத்தில் மரம் அப்படியே மரமாகவே தெரியும், பறவை பறவையாகவே தெரியும், பூக்கள் பூக்களாகவே சிரித்தன. பார்த்தால் நாம் அந்த காட்சியோடு ஒன்றி அந்த காட்சியில் நாமும் பங்கு கொள்கிறோமோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்படி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒளிப்பதிவு கலைஞனாக அவன் விளங்கினான். என்னுடைய மிக நெருங்கிய நண்பன். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் நான் இளமையில் வீறு கொண்டு
அந்த போராட்டத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலத்தில் அது அறப்போராட்ட காலம், பிரபாகரன் வருவதற்கு முந்தைய காலம். அந்த காலத்தில் மட்டக்களப்பில் கான்வென்ட் என்கிற ஒரு கிறித்தவ கல்லூரி ஒரு சுதந்திர தின நாள், விடுதலை இலங்கை அடைந்த நாளை முழு கல்லூரிகளும் புறக்கணிக்க வேண்டும், பகிஷ்கரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். ஒரே ஒரு கல்லூரி கான்வென்ட், அந்த கல்லூரி மாணவர்களை அழைத்து அன்று வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். நானும் பாலுமகேந்திராவும் அப்பொழுது மாணவ பருவம். ஒரு மிதிவண்டியில் அந்த காலத்திலேயே புலிகள் இயக்கமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே வெடிகுண்டு ஒன்றை எடுத்து சென்று நாங்கள் அந்த கல்லூரியின் உள்ளே வீசினோம். பல மாணவர்கள் காயப்பட்டார்கள். நாங்கள் அப்பொழுது அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த கல்லூரி மூடப்பட்டது. இந்த நேரத்தில் நான் பாலுமகேந்திராவை நினைத்து பார்க்கிறேன். அவன் ஒரு கலைஞனாக மட்டுமல்ல, ஒரு போராளியாகவும் இருந்தான். ஆகவே அந்த ஈடுநேற்ற போராளியை, ஒரு போராளி கலைஞனை நாம் இன்று இழந்து விட்டோம். தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து அந்த மாமேதைக்கு வணக்கம் செலுத்துகிறேன். அந்த போராளிக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். வணக்கம்.